பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம துதி எப்படியெல்லாம் துதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தியானம். ஏசாயா 42:21 இவர்கள் என்னை துதியை சொல்லி வருவார்கள்னு இருக்குது. எனக்குன்னு ஒரு ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருக்கு நம்ம துதிக்கிறது ரொம்ப பிரியம். ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் அவரோட நாமத்தை சொல்லி அவரோட அதிசயங்களை எல்லாம் சொல்லி துதிக்கணும். அதில் 7 விதமாக கர்த்தரை நம்ம துதிக்கலான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 2 கரங்களையும் மேலே எடுத்து நம்ம துதிக்கும் போது யெகோவா நிசின்னு அங்கே யாத்திராம் 17 இருக்குது. 2 கரங்களையும் நாம் மோசம் மேலே ஒத்து ஜெயம் கிடச்சது. அப்போ 2 கரங்களை உயர்த்தி அவரோட நாமத்தை சொல்லி நம்ம துதிக்கணும். அப்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். 2 கரங்களை உயர்த்தினோட அர்த்தம் சரண்டர் ஆகிட்டேன்னு அர்த்தம். அடுத்தாக ஒரு கரத்தை உயர்த்தி ஜெபிச்சேனாக்கா நான் இருக்கிறேன் தேவ சன்னதியில் இருக்கிறேன்னு சொல்லி அவரை துதிக்கிறது. அடுத்ததாக கரந்தட்டி ஆராதிக்கணும். எக்கால சத்தத்தோடு கரந்தட்டி ஆராதிக்கணும். சங்கீதம் 150 அது பூரா நமக்கு எழுதி வச்சுருக்காங்க. கரங்களை தட்டி நம்ம ஆராதித்து துதிக்கணும். அடுத்ததாக கம்பீர சத்தத்தோடு, முழக்கத்தோடு, உற்சாகத்தோடு, முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக பாடல்கள் பாடி துதிக்கணும். தேவனுக்கு புது பாட்டை, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், புதிய புதிய பாடுகளை பாடி அவரை சந்தோஷப்படுத்துங்க, உங்கள் வாய் விரிவாய் திறங்க, நான் நிரப்புவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தாக முழங்கால் படிக்கிட்டு நம்ம துதிக்கணும். முகம் குப்புற விழுந்து தாழ்த்தி தன்னை தாழ்த்துறதுக்கு அடையாளம் தான் முழங்கால் படியிடுகிறது. அடுத்ததாக நடனமாடி கர்த்தரை துதிக்கணும். தாவீது நடனமாடி துதிச்சாங்க. அவர் ராஜாவை உயர்த்தப்பட்டாங்க. துதிக்கிற ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை, தோத்தும் போனதில்லை. அதனால் துதி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சக்தியோடு அவரை துதிக்கணும். அவரோட நாமத்தை சொல்லி துதிக்கும் போது அவர் நிச்சயமாக நம்மளை உயர்த்தணும். துதிக்கிறவங்க ஒருபோதும் தோற்று போனதில்லை, வெக்கப்பட்டதில்லை, தாழ்ந்து போனதில்லை. அவன் துதிக்கிறவங்களை ஆண்டவர் உயர கொண்டு வருவாங்க. அதனால் நாம் எல்லாரும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாமத்தை சொல்லி, அவர் செய்த அற்புதத்தை சொல்லி, அது வேதத்தில் உள்ள அதிசயத்தை ஒவ்வொரு நாளுக்கும் சொல்லி ஒரே நாளுகளையும் ஓரோ நாளுக்கு அதுக்கு தாழ்ந்த கிருபைக்காக நீங்கள் துதிங்க. அப்போ நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. துதிங்கிற ஆயுதம் ஒரு ஜெயத்தின் ஆயுதமாக இருக்கு. எரிகோ விழுந்தது. அப்படி துதிக்க கர்த்தரங்களை பலப்படுத்துவாங்க. நாம் இப்போ ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நான் துதிக்கிறேன். எங்களை எல்லாம் துதிக்க கற்றுத்தாங்கப்பா. சோத்திரம். எங்கள் வாயில் எப்போது துதி இருக்கட்டும் அப்பா. துத்ததே உனக்கு ஏற்ற இன்பமாக இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்பா. சோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்குறவங்களெல்லாம் துதிக்கிறவங்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தினால்